நீங்க ஏன் ஆள் தெரியலையா என்ன? தெரியுது முத்து, திடீர்னு வந்திருக்கீங்களே. திடீர்னு சில விஷயங்கள் தெரியும் போது திடீர்னு தானே வர முடியும். மீனா வரலையா? நான் மட்டும் தான் வந்தேன். எனக்கு தான் இப்ப வேலை ஆகணும். என்ன வேலை? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. எனக்கும் தான் புரியல. கொஞ்சம் புரிஞ்சுட்டு போலாம் தான் இங்க வந்திருக்கேன். இது என்ன தெரியுதா? பார்த்தா தெரியலையா? போனு நான் மட்டும் என்ன ஃபேனு நான் சொன்னேன். என்ன போன் இது? பிராண்ட் சரியா தெரியலையே. நீங்க பார்த்த மாதிரி இருக்குதா? தெரியலையே. இது என்னோட போன். சரி. தொலைஞ்சு போன என் பழைய போனு. ஓஹோ, நல்ல- இப்ப ஞாபகம் வருதா? இல்ல நான் ஞாபகப்படுத்தணுமா? இந்த போனு உன் கையில தான் கொஞ்ச நாள் இருந்திருக்குது. அது இல்லன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கன்ஃபார்ம் தான் இங்க வந்து நிக்கிறேன். இல்ல, அந்த மாதிரி எதுவும். பார்லர் அம்மா ஃப்ரெண்டுங்கிறதுனால அது மாதிரியே ஓவரா நடிக்க ட்ரை பண்ணாத. இந்த போனை நீ தான் வச்சிருந்த. போன மாசம் ஒரு செருப்பு கடையில செருப்பு தைக்கும் போது இது உனக்கு தெரியாம கீழே விழுந்திருக்குது. என்ன எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றோம். என்கிட்ட இருந்து காணாம போன போன் தான் இது. இது எப்படி ஒன்ட்ட வந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அந்த போனை கொடுங்க. போன் தான். யோ, கொத்தா மாட்டிக்கிட்டடி. எதையாவது சொல்லி சமாளிச்சிரு. இல்ல இவன் உன்னை ஒரு வழி பண்ணிடுவான். அட ஆமா, இது என்கிட்ட தான் இருந்துச்சு. ஆமா, என் போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? அத நான் கேட்கணும். இது என் போனு. என் போன் எப்படி ஒன்ட்ட வந்துச்சு? அப்படியா? இந்த போனு ரொம்ப யோசிக்காத. என்கிட்ட தானே எடுத்த. என்ன நீங்க, நான் ஏதோ திருடின மாதிரி என்கிட்ட பேசுறீங்க. அப்புறம் எப்படி என் போன் உன் கையில வந்துச்சு? ஆக்சுவலா நான் இது ஒரு இடத்துல வாங்கினேன். வாங்கினியா? ஆமா, என் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. புதுசா ஒரு போனை வாங்கி செலவு பண்ற அளவுக்கு என்கிட்ட காசும் இல்ல. மாச கடைசி, சரியா ஆபீஸ்ல சேலரியும் போடல, இன்கிரிமெண்ட்டும் வர மாட்டேங்குது. வேலையை மட்டும் வாங்குறாங்க, சேலரி இன்க்ரீஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த கதையெல்லாம் நான் கேட்டேனா? போன் எப்படி வாங்கிட்டு வந்துச்சு? நான் அதுதான் சொல்ல வரேன். ரிச் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்க பிளாட்ஃபார்ம்ல நிறைய சின்ன